மக்கள். அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? இதுவரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும். லட்சக்கணக்கில் வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே, இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். ஐயோ, யாரு மூஞ்சில முழிக்கூடாதுன்னு நினைச்சோ அந்த நாயே முன்னாடி வந்து நிக்குது. உண்மையான சமூக நீதி பேசுகின்றவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள். யார் அந்த நாதாரி? அதான் அவர்தான். யார் இந்த முள்ளம்பண்ணி தலைனா? இவெல்லாம் ஊருக்குள்ள அனாமுத்து அட்ரஸ் இல்லாத பையன். இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான். மெயின் பிக்சர் மே மாதம் 11ஆம் தேதி என்ன கர்மாந்திரம் ஒன்றும் புரியல. ஐயோ, ஒரு சமுதாய நல்லிணக்க மாநாட்டாக நடத்த வேண்டும் என்ற நம்முடைய ஐயாவருடைய விருப்பம் இது. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஆண்டிற்கு 365 நாட்களும் உங்களுக்காக சிந்தனையில் இருக்கின்றார். பைத்தியக்காரத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, தூக்கி அடிச்சு ஓரமா போடுங்கயா. கொஞ்சம் எல்லாம் காதுல பூ சுத்தலாம், ரொம்ப சுத்தாதே, வேண்டாம். நாங்க நிறைய பாத்துட்டோம். காலையில் எழுந்தவுடன் இரவு வரை உங்களை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தனை. நீ இவ்வளவு வச்சு பேசுறிய, உன்னால எங்களுக்கு ஒரு சிங்கிள் டீ வேண்டிட முடியுமா? கேட்டா எங்களுக்கு நீ மூத்த வேண்டுகிற, நீயும் வெக்கம் இல்லாம. இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்? இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம்? இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்க. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். இல்லங்கய்யா, அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்ச இந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. காலையிலிருந்து இரவு வரை சிந்தனை, என்றார சிந்தனைகள். அடிங்க வாயில வெல்டிங்க வைக்க. இந்த மக்களை போய் இப்படி போய் சொன்னா எப்படிமா வருது? இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. இந்த சமுதாயம் மட்டுமல்ல, தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். 86 வயதிலும் நான் சமூக நீதி பெற்றுதான் உறங்குவேன் என்று கடைசி வரை நான் கோல் ஊன்றியாவது போராடுவேன் என்று இன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நீயே ஒரு பிச்சைக்கார சோரி நாய், உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய், உங்ககிட்ட நான் கடை வாங்குவேனாடா? இந்த தமிழ் சமூகம் ஐயா மருத்துவரை எதிர்பார்க்கிறது. தமிழ் சமூகம் மருத்துவரின் பின்னாலும் நிற்பதற்கு தயாராக இருக்கிறது. எங்க இருக்குது? நீங்க தான் சொல்லிட்டே தெரியுங்க. எனவே இந்த இருவரும் சமூகங்களையும் நாம் ஒருங்கிணைக்க வேண்டும். நாட்டை கெடுத்து போது காட்டையும் கெடுக்காது. புலிகள் தோழரே, புரட்சி வீரரே, ராமதாசரே, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால, காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். இலங்கையில் எழுதிய பாட்டு தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க அந்த பாட்டு ஒலிக்கப்பட்டது. அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா ஃபீல் பண்றேன். இனிமேல் பேச வருகின்றவர்கள் அரை நிமிஷத்துல உங்க கருத்தை சொல்லுங்க. சமயம், சமுதாயம், நல்லிணக்கம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. சமய, சமுதாயம், நல்லிணக்கம், ஜாதி, மதம் எல்லாம் ஒண்ணுதான். நல்ல இணக்கத்தோடு வாழணும், முடிஞ்சு போச்சு. யாரு எதை பேசுறதுமே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. மக்கள் என் பின்னாலே முழுதும் வர மறுக்கிறார்கள். இவர் உண்மையிலே சொல்றதா இருந்தா ஒரு அரசியல் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் அந்த சொந்த மக்களே இவரை கைவிட்டாங்க. எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? அதனால பிதற்றுகிறார், தயங்குகிறார்கள். ஏனோ தெரியவில்லை. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். யான் பிறக்க அருள் புரிவாய் என்றாயே
எனக்கு ஒரு வரம் தருவாய். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். ராமதாசனுடைய சொத்து மட்டும் எவ்வளவு இருக்கும்? உலகம் முழுக்க 3 லட்சம் கோடி. 2 லட்சம் கோடி. ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? இந்த கொடுங்க சாமி, இந்தாங்க ஐடியா. தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, இந்திய அளவிலே சமூக நீதிக்காக உழைக்கின்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். வாய முடியா, 2000 வருஷமா இந்த சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், விட போறது கிடையாது, நமக்கு கிடைத்தே தீரும். சாம்பார கலக்கி ஊத்துற சாகடிக்கு சாவடால் பேச்சு நான்சென்ஸ். ஏன்னா இப்ப மறுசீரமைப்பு இறங்கிட்டோம், இன்னும் நடக்குது. இப்ப இந்த 2002 பாருங்க. அடுத்தது நிச்சயமா மக்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள், நமக்கு தான் கொடுக்க இருக்கின்றார்கள். பொய்ய சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு. அது மாதிரி கடுமையா உழைத்தால் உறுதியாக வெற்றி பெறலாம். அந்த நம்பிக்கை 100 இல்ல 101 விழுக்காடு நம்மிடம் இருக்கிறது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன பண்ணி பேச்சுக்குன்னா எதை வேணாலும் பேசிடுறதா. ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை நாம் எல்லோரும் முன்னேற்றுவோம். காரி மூஞ்சிலத்து பொறுத்துள்ள கூண்டு போய் 2022 வெற்றி ஆண்டு, அதை நாம் நிச்சயமாக புதிய பாட்டாளி மக்கள் கட்சி ஆண்டாக நாம் அதை கொண்டாடுவோம். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் புமரணி வன்னியர்களுக்கு நீங்கள் 15 விழுக்காடு உள்ஒதுக்கீடு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால், அடுத்த தேர்தலில் நிபந்தனை இல்லாமல் உங்களை நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம். எவ்வளவு கேவலமா பிச்சை எடுக்கிறான். இதுக்கு தூக்க மாட்டி சாவலாம். நானா இருந்தாலும் செத்து இருப்பேன். 15 விழுக்காடு கையெழுத்து போடுங்க. ஆசைக்கு ஒரு அளவு வேணாமாங்க. ஒட்டுமொத்த இந்த சமுதாயம் உங்களுக்கு ஆதரவு அளிக்கும். நேற்று காலையில வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு. அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு நம்ம கட்சி வளராததுக்கு காரணம் கஜானா காலி ஆயிடுச்சு. உடனே நிதி திரட்ட ஏற்பாடு பண்ணுங்க. தலைவா, நம்ம கட்சிக்காக நான் உயிர் கொடுக்க தயாரா இருக்கேன் தெரியுமா? திரட்ட போற நிதிக்கு முதல் பங்கா இருக்கட்டும். எல்லா கட்சியும் காசு வாங்குறது, எல்லா கட்சியும் போறது. பகையில்லாம போறீங்க. என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் மறுபடியும் பின்தள்ளப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்படா. நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெயண்டா இவங்க அதை நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாசன் அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தாண்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா, பலியாடா செத்தீங்களாடா. அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டா. நிபந்தனை எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, சீட்டு கீட்டு எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சு எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு உங்களால கொடுக்க முடியுமா? ஆனால் சார் என்ன சொல்லுவாங்க? அப்படி கொடுக்கவில்லை என்றால் வீடு வீடாக செல்வோம். அக்கா, தெர்மோனிக்கா, மம்மி, சிஸ்டர், மா, ஏய் பிச்சைக்காரனாலே நான் ஒருத்தன் இருக்கல, போறாத பக்கம். ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுடைய விரோதி என்று இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. எண்ணத்தை மாத்திக்க. வீடு வீடாக போய் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். பக்கத்து வீட்டுல கோழி கொலிச்சுதான் குழம்பு மனதான மோப்பம் முடிச்சு தலையிற நாய் அது என்ன பேச்சு பேசுது? வீடு வீடாக பிரச்சாரத்தை மேற்கொள்வோம். அடுத்த தேர்தலில் மானமுள்ள ஒரு வன்னியம் கூட உங்களுக்கு வாக்களிக்க மாட்டான். பொறாம ஏன்டா அப்படி இருக்கானுங்க? எவனுமே முன்னேற கூடாதுங்கிறானுங்க, முன்னேறனால பொறாம முடிச்சு அலையிறானுங்க. என்னதான் சொல்ற? அது எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். நீ எனக்கு ஓட்டு போடுவ? போட மாட்டேன். முன்னாடி போடவே கூடாதுன்னு சொல்லிடுவேன்ல, நீ அது போடுவ? போடவே மாட்டேன். இது எங்களுடைய சமூக நீதி போராட்டம். உனக்காக ஓட்ட போட்டு சட்டசபைக்கு அனுப்புனாங்களே உன் தொகுதி மக்கள், அவங்களுக்காக ஒரு 10 பைசா செலவு பண்ணிருப்பியா நீ? இதுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு வேற, அதுல ஒரு புதுசா ஒரு பில்டப் ஒண்ணு. நீ திருந்தவே மாட்டடா. மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு, முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள், இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே?
இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாகத்தான் இருக்கும். இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு சிப்காட் வளர்க்க வேண்டும். விவசாய பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத பிரச்சனை உண்டாக கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரும் கண்டுக்காதீங்க உன. ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். ஏய் வாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி அப்போ நான் சொன்னேன், தம்பி இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க. ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம் துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பானது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா. இது எங்க நாடு, எங்க பூமி, எங்களால வளர்ந்தது, எங்க மண்ணு. இது என் மண்ணுடா மண்ணு. டேய் இது ஒரு மண்டடா மண்டா. உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்ன வேலை? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே, என்ன வியாதி உனக்கு? உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. பேசாம கயிறு வாங்கி தூக்குல மாட்டு தொங்குங்கடா. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. மானம் என்னடா மானம்? எட்ட நாவுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறயாடா? ஆக ஏதோ நடக்க போகுது. சரி, என்ன பண்ணலாம்? நடத்தி காட்ட போறோம். அண்டம் கிடுகிடுன்னு நடுங்க போகுது. என்னதான் சாதியை வச்சு பொட்டிக்கு மாரடிக்கிற மட்டமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ராமதாஸையும் மாங்காமணியையும் ஒரு சமூக மக்கள் புரிதல் இல்லாம நம்பிட்டு தான் இருக்காங்க. சரி, அந்த மக்கள் கேட்கிற 10.5% இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்களே, அதுக்காக முதலமைச்சரை கோட்டையில சந்திச்சு பேசுவாருன்னு பார்த்தா அப்படி சந்திச்சு பேசுறதற்கு அவமானமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த ராமதாஸ். உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்ன போய் கோட்டையில நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. எங்க மருத்துவர் ஐயா ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது உங்க மேல வழக்கு போட்டு ஒரு நாள் முழுக்க போலீஸ் வேன்ல ஏத்தி ஒவ்வொரு சிறைச்சாலையா அலைய வச்சப்ப வராத அவமானம், உங்க மனைவி போயஸ் கார்டனுக்கு போய் தாலிப்பிச்சை கொடுங்கன்னு ஜெயலலிதா காலில விழுந்தப்ப வராத அவமானம், அதிமுக கூட கூட்டணி வைக்கிறது தாயோட உறவு வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு அதிமுக கூடவே கூட்டணி வச்சப்ப வராத அவமானம், இப்ப இந்த மக்களுக்காக 10.5% இடஒதுக்கீடு கேட்கறதுக்காக முதலமைச்சர் கோட்டைக்கு போகும்போது வருதா? அப்ப உண்மையான காரணம் அவமானமும் கிடையாது, உங்க சமுதாய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையும் கிடையாது. விஷயம் என்னன்னா, சௌமியா அன்புமணியை ஜெயிக்க வைக்க முடியாத கோவம் தான் அது. தைலாபுரத்திலேயே இருந்து கூட பக்கத்துல இருக்கிற விக்கிரவாண்டியில நம்ம பருப்பு வேகலையேன்னு ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதனால சௌமியாவை தோக்கடிச்ச உங்க சமூக மக்களையே நீங்க வெறுக்கிறீங்க. அதுக்கும் மேல இந்த 10.5% இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா அப்புறம் வேற எதை வச்சுதான் அரசியல் பண்றது?